இதுக்கு முன்னாடி எடுத்த சூர்யா எல்லா படமும் இந்த படத்துல இருக்குண்ணா. 1000ல் ஒருவன், கங்குவா, காதலுக்கு மரியாதை எல்லாத்தையும் கலந்து நல்லா எடுத்துருக்காங்க. ஆமா ஆமா நல்லா இருக்கு. கண்டிப்பா ஒரு தடவையாவது பாத்துறாதீங்க. இதுல இல்லைன்னா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும்ட்டு சென்டிமெண்ட்டுக்கு சூர்யா சாருக்கு அப்பாவும் அம்மாவும் ஒருத்தவங்களை போட்டுருங்க. அவன் தான் திருட மாதிரி இருக்கான், அப்புறம் தான் அம்மாவை தான் திருடி மாதிரி இருக்குது. செட்டே ஆகலை. ஹாய் எல்லாம் வணக்கம். இது வந்து ஸ்டுடியோ நாரும். நீங்கள் பார்க்க வந்திருக்க படம் வந்து ரெட்ரோ. நம்ம ஜென்டில்மேன் சூர்யா சார் கண்டிக்கும் ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆயிருக்குது. சார் ரெட்ரோ படம் வந்து முன்னாடி கங்குவா படம் ரிலீஸ் ஆயிருக்குது. சாருக்கு சரியாக போகல. சூர்யா சாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்த படம். அதுக்கப்புறம் இப்போ ரெட்ரோ படத்துக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. படம் நல்லா போனோம். 2D என்டர்டைன்மெண்ட் தான் படத்தை எடுத்துருக்காங்க. சார் சூர்யா சார் தான் ப்ரொடக்ஷனு. நம்ம கரசி சார் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன். படம் ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்குது. பாட்டெலாம் தெரியும், பெரிய ஹிட்டாக இருக்குது. கங்கா படத்துக்கு அப்புறம் அவருக்கு இந்த படம் வந்து பெரிய ஹிட்டாக இருக்கணும். சூர்யா சார் பற்றி தெரியும் அவங்களுக்கு. சமூக சேவையில் ரொம்ப அக்கறை உள்ள ஆள். நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு. நிறைய நல்ல திட்டமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து தொடர்ந்து படம் கொஞ்சம் கண்டினியூவாக நல்லா வராது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த படம் நல்லா வரும். ரெட்ரோ படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். மறுபடி சாந்தி லேசின் படம் ரிலீஸாக இருக்குது. இன்னைக்கு படம் பார்த்துட்டு பப்ளிக் சொல்கிறேன் நம்ம மறுபடி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. மறுபடி மக்கள் படம் நல்லா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும். ஓகே, நான் பார்த்து அப்புறம் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, பார்ப்போம். படம் இருக்கு சொல்லு. சொல்லு படம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல? கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரியே இல்ல. சூர்யா ஆக்டிங் அது ஒத்துக்கலாம், கொஞ்சம் ஆக்டிங்லாம். ஆனா ஒர்க் அவுட் ஆகல. உங்களுக்கு நல்லா இல்ல. படம் ராம்பி இருக்கு. ரெட்ரோ படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர் ஆக்டிங் நல்லா இருக்கா? நல்லா ஆக்டிங் பண்ணிருக்காங்க. கதை நல்லா இருக்கு ப்ரோ. உங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஏன் அப்படிங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ரெட்ரோ நல்லா இருக்கா? அப்ப ரெட்ரோ நல்லா இருக்கா? படம் இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. சூப்பரா செமையா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கிளைமாக்ஸ் ஓபிட்டாங்க. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கா? சூர்யா ஆக்டிங் சூப்பரா இருக்கு. பாட்டெல்லாம் பாட்டு நல்லா இருக்கு. கிளைமாக்ஸ் பாட்டுலாம் சூப்பரா இருக்கு. எது பிடிக்கல? கிளைமாக்ஸ் தான் பிடிக்கல. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகே சரி. படம் இருக்கு. ரெட்ரோ சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் காட்சிகளுக்கு தரமான படம். படம் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. படம் இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கா? ஆமா நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? வாங்க. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எது பிடிச்சிருக்கு? நான் பேசிக்கா சூர்யா ஃபேன் தான். ஒரு சூர்யா ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல பார்த்தது, அவரோட லவ் ரொமான்டிக் எல்லாம் விண்டேஜ் லுக் சூர்யாவை பார்த்த மாதிரி இருக்கு. படம் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. படம் பாத்தியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. படம் பாத்தியா? படம் எப்படி இருக்கு? பாஸ் எப்படி இருக்கு? சூப்பர் படம். கங்குவால விட்டது இப்ப பிடிக்கும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. தரமா இருக்கு. வேற லெவல். படம் இருக்கு. அது படம் இருக்கு. படம் இருக்கு. கங்குவாவோட தேவலாம். கங்குவாவோட தேவலாம். படம் இருக்கா? படம் சூப்பர்னா. படம் இருக்கு. சூப்பர்னா படம். நல்லா இருந்துச்சு. படம் இருக்கு. ரெட்ரோ படம் ஓகே ப்ரோ. இன்னும் கொஞ்சம் கதை கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம், நல்லபடியா இன்னும் கொஞ்சம் பண்ணிருந்துருக்கலாம். மற்றபடி எல்லாமே ஆக்டிங்ல சூப்பர். படம் இருக்கு. ரெட்ரோ கட்டன் ரைட்டா இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ. கட்டன் ரைட்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்த சூர்யா எல்லா படமும் இந்த படத்துல இருக்குண்ணா. 1000ல் ஒருவன், கங்குவா, காதலுக்கு மரியாதை எல்லாத்தையும் கலந்து நல்லா எடுத்துருக்காங்க. ஆமா ஆமா நல்லா இருக்கு. கண்டிப்பா ஒரு தடவையாவது பாத்துறாதீங்க. படம் இருக்கு. ஓகேண்ணா. இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல சார். இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல.
படம் இருக்கு ரெட்ரோ படம் வேற லெவலுங்க. வேற லெவலா ப்ரோ சூர்யாவுக்கு வந்து ரெட்ரோல ரீட்ரோ படம் வேஸ்ட். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. இருக்கு சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கு. நல்லா இல்லையா? நல்லா இல்ல. படம் இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கணும். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது. சூர்யா வேற மாதிரி. நல்லா இருக்கு. படம் தரமா இருக்கு. இருக்கு. சூப்பர். ரெட்ரோ நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா இருக்கா? படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் செமையா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர். இருக்கு உங்களுக்கு. படம் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. படம் இருக்கு. சூப்பரா இருக்கு. பூஜா கிட்ட தான் மாசு. தலைவா படம் போன தடவை விட இந்த வாட்டி அருமையா இருக்கு. போன தடவை ரொம்ப சொதப்பிட்டாங்க கங்குவான்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி சூர்யா ஃபேன் கடுமையாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா நல்லா இருக்கு. கிளைமேட்ஸ் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கான். பைபடி சூப்பர் வருது. தரமான கம்பேக் தலை. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பர் சூப்பர். எல்லாம் சூப்பர். படம் நல்லா இருக்கா? ஆவரேஜ். என்ன பிடிக்கல? கிளைமாக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ் நல்லா இல்ல. படம் இருக்கு. ரெட்ரோ ஆவரேஜா இருக்குண்ணா. உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு பார்க்கலாம். ஓகே. படம் இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? படம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? நல்லா நல்லாங்கிறாங்க. இல்ல நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் மூவியா தான் இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சுண்ணா படம். ஒருத்தர் கடைசி வரையும் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சூர்யா அண்ணன் தான். லுக்கு தாங்க. லுக்கு தான். சொல்லுங்க படம் இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணே. சூர்யாக்காக கண்டிப்பா பார்க்கலாம். சூர்யா விண்டேஜ் லுக்லாம் மாஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமா சொல்லலாம் சந்தோஷ் நாராயணன் டைரக்ஷன் சூப்பர். ஒரு பையன் ஐயோ சாரி ஐயோ டைரக்டர் பேர் என்ன? கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் சூப்பர். முக்கியமா சொல்லணும்னா ஒரு லவ்ல பசங்க பொண்ணுங்களுக்காக என்ன பண்றாங்க, அது ஒரு விஷயம் எதுக்காக பண்றாங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது லவ்வுக்காக தான் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத தெளிவா புரிய வச்சிருக்காரு அவர். இப்போ சூர்யா அதுல வந்து அந்த ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி ஹைப்பா இருக்காருன்னா அது ஏன் இருக்காரு, அவங்களுக்காக தான் அது இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவர் தெளிவா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. லைஃப்லயும் அப்படிதான் பசங்க இருக்கிறத வந்து லவ் பண்றாங்கன்னா அந்த பொண்ணுக்காக தான் இருக்காங்க. பட் லவ் மூவி, லவ் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மூவி. அவர் சொன்ன மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மூவி. லவ்வுக்காக அவர் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறத ஒரு கதை. ஓகே, அப்போ லவ் மூவியாப்பா. சூப்பர், எல்லாம் பாருங்க. சூப்பர் என்ஜாய். தேங்க்ஸ் தம்பி. ரெட்ரோ ஹாய். ரெட்ரோ மூவி பார்த்தாச்சு. பார்த்து நம்ம முன்னாடி மக்கள்லாம் என்ன சொல்லிப்பாங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பாசிட்டிவ் வந்திருக்கு, நிறையா நெகட்டிவ் வந்திருக்கு. படத்தை பற்றி என்ன சொல்கிறது, சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சூர்யா சார் படத்தோட ஆக்டரு. நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு ஜென்டில்மேன் ஆக்டர்னா அவர் சூர்யா சார். படத்தில் அவர் நடிப்பு பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எல்லா படத்துலையும் அவரோட ஃபிட்னஸ் பஸ்ட்டு தெரியும். அவ்வளோ அருமையாக அடிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு ஒரு சிறந்த பலம். இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு பலம்னா அது சூர்யா சாரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவ்வளோ ஃபிட்னஸாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். புது கெட்டப்பு அவரோட பங்கை படத்தில் கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து படத்தோட டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார். கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் சார்னால் அவர் படத்தில் வந்து விஷுவல் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. மானிட்டரை பார்க்குறப்ப அது ஒரு புது விதமாக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இந்த இடத்த பார்த்ததுலையே இந்த விஷுவல் புதுசாக இருக்குது அப்படின்னு அவரோட புது விதமான இதை காட்டியிருக்காரு படத்தில். கதைக்கு அப்போ வர்றேன். மியூசிக் டேரக்டர் சந்தோஷ் நாராயணன் அருமையாக கொடுத்துருக்காரு. மியூசிக் கொடுத்துருக்காரு. தெரியும் பாட்டெலாம் ரொம்ப ட்ரெண்டிங், ரீல்ஸ்லாம் எல்லாமே தான் ஆடிட்டு இருக்காங்க. பாட்டு சூப்பராக இருக்குது. 2 பாட்டு சூப்பராக கேட்குற மாதிரி இருக்குது. நிறைய ஆக்டர் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் எதுக்கு நடிச்சிருக்காங்கன்னு தெரியாமல் நடிச்சிருக்காங்க. சூர்யா சார்கிட்டேன். சூர்யா சாரோட பங்கு தான் அந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அவரெல்லாம் அந்த படமே இல்லை, அது மாதிரி இருக்குது. மற்றபடி படம் கதைங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறது இல்லை, பார்த்துடலாம் நீட்டாக போயிட்டு. செகண்ட் ஹாஃபு நிறைய பேர் செகண்ட் ஹாஃப் ஸ்பீடு நல்லா இருக்குங்கிறாங்க ரிவ்யூவில். ஆனால் செகண்ட் ஹாஃபு ரொம்ப சொதப்பல். இது வந்து கார்த்திக் சுப்ராஜ் படமா அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிட்டாங்க. என்ன படம் எடுத்திருக்காரு, அவர் படம் மாதிரி இல்லையே அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேர். ஏன் அப்படி எடுத்திருக்காருன்னு தெரில. படத்தில் நம்ம கதையை சொல்ல மாட்டோம். படத்தை போய் பாருங்கள் எல்லாருமே. பார்க்குறதுக்கு அது விஷுவலுக்காண்டி படத்தை பார்க்கலாம். ஆனால் கதைக்காண்டி பார்த்தோம்னா இந்த பழைய படம் சொல்லுவாங்கள்ல, எல்லாம் பூம்பர் அப்படின்னு நம்ம பழைய படத்தெலாம் ஓட்டுவாங்கள்ல, அது பழைய கதையை எடுத்திருக்காங்க. அது மாதிரி தான் இருக்குது. இதுக்கு கங்குவா 100 மடங்கு தேவையான போலுக்கு. இதுக்கு சூர்யா அடித்த சார் கங்குவா படத்தையே இன்னும் வாட்டி பார்த்தோம் போல. அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்ப இருந்துச்சு. வில்லன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. எதுக்கு அவன் வரான்னு தெரியல. கத்திக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கிறான் இந்த கடைசி வரைக்கும். இதில் இல்லைன்னா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு சென்டிமெண்ட்டுக்கு சூர்யா சாருக்கு அப்பாவும் அம்மாவும் ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க. அவன் தான் திருட மாதிரி இருக்கான், அப்புறம் தான் அம்மாவை தான் திருடி மாதிரி இருக்குது. செட்டே ஆகலை. ஒரு சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்டரை போட்டிருக்கணும். இதில் பெரிய வில்லனோட அப்பாவை போட்டிருக்காரு நாசசார். நாசசார் எவ்வளோ பெரிய ஆக்டர்னு தெரியும் உங்களுக்கு. அவரோட நடிப்பே இல்லை காட்டாமல் அவர் ஒரு மாதிரி வச்சிருக்காரு. இது வந்து கடைசியில் சூப்பர் ஸ்டார் பண்ணவே மாட்டார். எல்லாம் தெரிஞ்சவர் தான் அவர்.
அது ஏன் அப்படி பண்ணாது இல்லை. அதனால பார்க்குறப்ப மயான அமைதியில் இருக்குது தேட்டரு. ஒவ்வொரு சீன் சென்டிமெண்ட் சீன் வரும்போது சரி, காமெடி சொல்லி சிரிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. தேட்டர் பார்த்தோம்னா அமைதி அப்படியே இருக்கிறாங்க. எல்லா ஃபேன்ஸும் வெளில வந்து சூர்யா சார் ஃபேன் எல்லாமே ஃபேன்ஸுக்காண்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அங்கே போயிட்டு ஃபேன்ஸ் எடுத்துட்டுவாங்க, என்னெல்லாம் படம் எடுத்துருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். சென்டிமெண்ட்டாக கொண்டு போகாமல் ஒரு மாதம் எடுத்து கொண்டு போயிருந்தா கூட இந்த படம் ஒரு நல்லா ஒரு நார்மல் படமாக பார்த்துருக்கலாம். ஆனால் ரொம்ப எதிர்பார்த்து வந்த படம் ரெட்ரோ ரொம்ப சொதப்பிட்டு எனக்கு பிடிக்கல அவ்வளோவா. செகண்ட் ஹாஃப்லாம் போய் பாருங்க, ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுக்குன்னு ரொம்ப மோசம்லாம் சொல்ல மாட்டேன், மோசம்னா சொல்லுவேன். என்ன பண்ணுறது, எதுக்கு எடுத்துருக்காருன்னு தெரியல, இப்படி பண்ணியிருக்காரு. அதில் தலைவர் பாட்டு ஒரு பாட்டு வருது, அதை பார்க்கலாம். ஜானி படத்துலேருந்து தலைவர் ஃபேனுங்கிறதுனால அதை வச்சுருக்காரு. சொல்லோ ரீட்டா ஐ லவ் யூ அந்த பாட்டு வச்சுருக்கு. அது பார்க்குறப்ப விஷுவல் நல்லா இருக்குது. அப்புறம் நிறைய ஆக்டர் இருக்காங்க, ஜெயராம் சார்லாம் இருக்காரு, இதில் கருணாகரன்லாம் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல, ஏன் போகிறாருன்னு தெரியல. சில பேர்லாம் போட்டுச்சிட்டு உயிர் வாங்குறாரு. இந்த ஒரு படத்தில் நம்ம பழைய நாடகம் அடிப்பார், சீரியல் அடிப்பார் ஒரு ஆக்டர், அவர் கங்குவால எல்லா படத்துலையும் போட்டிருக்காரு, சிங்கம்லாம் அடிச்சிருக்காரு. சூர்யா சார் ஃப்ரெண்ட் வைக்கிறேன், அவர் எல்லா படத்துலையும் போட்டு கொள்றாரு வர போட்டு, ஏன் தான் தெரில. பாவம், அவர் அடிக்கிற முறை இப்போ அவர் கூட சூர்யா சாரும் அடிக்கிறாரு, அவரும் ஹிட்டே அடிக்கலை. முதல்ல படம் பார்க்கணும்னா வேண்டாமான்னா பாருங்கள், ஒரு வாட்டி பார்க்கலாம் தாராளமாக, அவ்வளோவும் போட்டியாது. செகண்ட் ஹாஃப் பார்க்குற மட்டும் கொஞ்சம் மனசு தேத்திட்டு பாருங்கள். சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலை, கார்த்திக் சார் சொல்கிறேன். அவர் தெரியாதது இல்லை, ஆனால் ஏன் ஒர்க் அவுட் ஆகாமல் தெரிஞ்சும் தெரியாமல் எடுத்தாங்கன்னு தெரியல. பூஜா ஹைட்டை நடிகை பூஜா ஹைட்டை வந்து கோச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்க டேரக்டர் மேலே கோச்சிக்கிறாங்களா இல்லை சூர்யா மேலே கோச்சிக்கிறாங்களான்னு தெரியல. அவ்வளோ இதாக இருக்குது இந்த படத்தில் பார்க்குறப்ப. அவங்க இப்போ சோகமாகவே இருக்கிறாங்க, பளிச்சுனே இல்லை. அவங்க உண்மையில் விருப்பம் இல்லாமல் அடித்த மாதிரி தான் இருக்குது பூஜா ஹைட்டையோட நடிப்பு. மற்றபடி சூர்யா சார் ஆக்டிங் நல்லா இருக்குது, ஃபைட்டிங் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சாங் நல்லா இருக்குது. சில ஆக்டிங்கை கொண்டாடுறாங்கிறது அப்படியே டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, படத்தை பற்றி போய் பாருங்கள். பார்த்துட்டு வெளியில் வரும்போது கொஞ்சம் மனசுக்கு என்னடா இது அப்படின்னு தான் வர மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த படம் அஜய் பாலாஜி சார் டேரக்ஷன் அடிக்கிறதா நினைக்கிறேன். அந்த படம் மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு ஹிட் கொடுக்கணும், நல்லா வரணும். ஓகே, பை. அடுத்த படத்தில் பார்ப்போம்.